வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இந்த வீடியோவில் எல்லாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins சீசன் 1 எபிசோட் 6 தி worst ஆஃப் த பிகினிங். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட சீரீஸ் போட்டிருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் அப்லோட் பண்ண எபிசோட பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன், ஏகப்பட்ட அனிமையோட, அதையும் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளமுன்னு பேசாமல் வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கடந்த எபிசோடோட சில ஃப்ளாஷ்பேக் தான் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் டானா பார்த்தீங்கன்னா நம்ம லியோதாஸுக்கு வந்து விஷமருந்து கொடுத்துருப்பாப்ல. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா கோல்டியஸ் இங்கே வந்திருப்பான். அவனோட ஸ்வாட் எடுத்துகிட்டு போகும்போது லியோதாஸோட ஃபுல் பவர்னால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெக்கவரி ஆயிடுவான். அண்ட் அவனோட ஸ்வாட் எடுத்துகிட்டு போன காரணத்தினால Wrath of the Dragon மெலியோதாஸோட சின் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆக்டிவேட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் டியானேவும் மெலியோதாஸும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹிப்னோடைஸ் மூலமாக சண்டை போட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ்டட் என்ஜனில் பேன் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போய்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வியட்ஃபிங்ஸ் கேங்கோட ஹோலிக் நைட் ஜூடு தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா தன்னோட பவர் யூஸ் பண்ணி பேங்கோட நெஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை வந்து இறக்குறான். அதாவது ஒரு இரும்பு ராடை இறக்குறான். இறக்குன அடுத்த செகண்டே நான் உன்னை 5 வருஷமாக எதுக்காக பார்த்துட்டு இருக்கிறேன், 5 வருஷமாக நீ என்கிட்ட சித்திரவதை அனுபவிச்சும் நீ இன்னமும் திருந்தாமல் இருக்கிறேன், கொஞ்சம் கூட நீ கற்றுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூடு அந்த இடத்துல பேன் கிட்ட பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மூலமே பார்த்தீங்கன்னா இன்னொரு அழுத்துறான். ஆனால் அதெல்லாமே வழியே இல்லாமல் பேன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்கே பேஸ்டட் என்ஜனுக்கு வெளியே பார்த்தா மெலியோதாஸை ஒரு பூச்சி மாதிரி நசுக்கிறதுக்கு டியானே வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தப்பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது பார்த்துட்டு அப்படின்னா இவங்க யாரும் ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு 2 பேருமே அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அந்த இடத்துல கத்த இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சுயநினைவு திரும்புது. அடடா, நான் எங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிற ஹோலிக் நைட் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே சுயநினைவு வந்துருச்சு. கேப்டன் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டியானே ஒரு வழியாக சுயநினைவுக்கு வந்துட்டா. நான் உன்ட்ட கேட்கணும், நீ என்ன என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற, இங்கேருந்து ஒரு ஹோலிக் நைட் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெலியோதாஸ் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லேடி டியானுமே திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு பெல் சவுண்டு மாதிரி கேட்குது. அந்த பெல் சவுண்டு கேட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மறுபடியும் ஹிப்னோடைஸ் ஆகிட்டாங்க. அதே சமயத்தில் மெலியோதாஸுமே பார்த்தீங்கன்னா ஹிப்னோடைஸ் ஆகிட்டா. மறுபடியும் இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இவங்க சண்டை போடுறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு ஓடிட்டே இருக்குது. ஆடு மேய்க்கிற பொண்ணு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷியாக வந்துட்டா. எங்களை தடுக்கிறக்காக 7 Deadly Sinsோட எங்களோட இளவரசி எங்கே நிற்கலாமா, அதனால் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பூச்சி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேலே ஏவி விட்டுட்டு இருக்கிறா. அங்கே இருக்கிற ஒரு பூச்சியை ஹாக்கை வந்து கடிக்க ஹாக் பார்த்தீங்கன்னா வழியில் துடிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அப்படியே பூச்சி சூறாவளியே வந்துட்டு இருக்குது. இந்த பொடியை நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறா, பயந்து ஓடிக்கிட்டு. எனக்கு அவனை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது, முதல்ல நான் அவனை தான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜியை வந்து அந்த குட்டி பையனை கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவனை சுற்றியுமே பூச்சி வந்து சூழ்ந்துட்டு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்னப்பா ஆச்சு, இப்போ தான் நீ அவனை உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, ஆனால் இப்போ நீ உயிர் கொடுத்து காப்பாற்ற போகிறது இல்லையா, ஏன்னா இப்போ அவன் சாக போகிறான் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃப்ரிட்ஜியை வேணும்னு ஏற்றி விடுறா. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்த எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா என் உடம்பே போனாலும் சரி, நான் என் உயிரை போனாலும் சரி, அவனுக்காக நான் என் உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காயங்களை பொருட்படுத்தாமல் அவள் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி கூடுக்குள்ளேயே அப்படியே போய்கிட்டே இருக்கிற. அந்த பூச்சி எல்லாமே பறந்துக்கிட்டு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ரொம்பவே கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜியை பார்த்தீங்கன்னா அவள் சாட்டையில் ஒரே இடிக்கிறா. அந்த இருக்கிற எல்லா பூச்சியுமே காணாமல் போயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி பண்ணுவோம் நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன்னா நீ அந்தளவுக்கு ரொம்பவே தைரியசாலியில் இவங்க கூட சேர்ந்தோடனே ரொம்ப தைரியசாலி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்குது. என்ன நடக்குது இங்கே ஒன்றுமே புரியல அப்படின்னு ஹாக் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோலிக் நைட் ரூயினா அப்படியே சேஞ்ச் ஆகிட்டான். நீ இதை இப்போ எங்கள் கண்ணு முன்னாடி இருந்தே அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் தான் டிரான்ஸ்ஃபார்ம் இருந்தேன், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்தோட முடி பிடிச்சிக்கிட்டு வயிற்றுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஊன்றான். அவன் எலிசபெத் பார்த்தீங்கன்னா அப்படி சுருண்டு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப எந்திரிச்சு எலிசபெத் பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் 7 Deadly Sins உங்களை தொடவே நான் விடவே மாட்டேன், ஹோலிக் நைட் எதுக்காக எல்லாருமே இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பேசிகிட்டே இருக்கும்போது ஹாக் குறுக்க தடுக்க வருது. ஸோ ஹாக்குமே பார்த்தீங்கன்னா சரியான அடி வந்துருச்சு. எலிசபெத்துக்குமே பார்த்தீங்கன்னா செமையான தலையிலே ஒரு அடி. எலிசபெத்தை காப்பாற்ற போன ஹாக்கு பார்த்தீங்கன்னா செமையான அடி அவளுக்குமே. அவள் பார்த்தீங்கன்னா கதறி அழுதுகிட்டு இருக்கிறா, எலிசபெத் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ரூயினோட ஒரு பவர் பார்த்தீங்கன்னா ஹிப்னோடைஸ் பண்ணுறது. ஸோ அவனோட வேனில் இருக்கிற ஒரு பெல்லை மட்டும் அடித்தா நீங்கள் எல்லாருமே ஹிப்னோடைஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்லை அடிக்க போகிறான். அந்த பெல்லையுமே காணோம். எங்கன்னு பார்த்தா எலிசபெத் வாயில் போட்டு அப்படி துப்பிட்டாங்க. உனக்கு எவ்வளோ தைரியடி அப்படின்னு ரூயின் அடிக்க போயிட்டே இருக்கும்போது என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற நீ, எனக்கு முக்கியமான ஒருத்தரை நீ இப்போ தாக்கிட்டு இருக்கிற, அதுக்கு நான் விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலியோதாஸ் அந்த நைட்டோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஒரு குத்து விட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவன் பறந்து போய் விழுகிறான். எலிசபெத் உனக்கு எதுவும் ஆகலையே, நீ என்னோட வாக்கை காப்பாற்றுறதுக்காக நீ எனக்காக போராடிட்டு இருந்திருக்கிற, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த மெலியோதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். மெலியோதாஸ் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரூயின் வந்து பின்னாடி அடிச்சிட்டான். ஒரு குட்டி பையன், நீ எந்த அளவுக்கு நீ என் கூட சண்டை போடுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரூயின் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு குத்து விடுறான். குத்து விட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ரூயின் பறந்து போயிட்டு பேஸ்டட் என்ஜனில் போய் விழுகிற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேஸ்டட் என்ஜனே அப்படியே சுக்குநூறாக நொறுங்கி போகுது. ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இங்கே டியான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 2 சோல்ஜர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது அப்படின்னா இதுதான் நிஜமான இந்த 7 Deadly Sins கேப்டனோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூயின் யோசிக்கிறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா
மெலியோதாஸ் அந்த இடத்துலயே வந்துட்டான். வந்தது இல்லாமல் நீ என்னை ரொம்பவே சீண்டி பார்த்துட்ட, எனக்கு முக்கியமான ஒருத்தங்களை நீ ரொம்பவே காயப்படுத்தி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து விடுறான். குத்து விடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ருயினோட அந்த ஆர்மரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிழிஞ்சு போயிடுச்சு. அப்படியே இரும்பு சுக்குன்னு ஒரு கீழே வந்துருச்சு. உன்னோட பவரை பற்றி நான் பயப்படுவேன் நினச்சியா? ஏன்னா என்கிட்ட இருக்கிற மசில் பவர் வச்சுக்கிட்டு இந்த ஆர்மரில் எனக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்கின் மாதிரி தான். இப்போ பாரு உன்னை அடிக்கிற அடியில் மூளை எல்லாமே கலங்க போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ருயின் அந்த இடத்துல பஞ்சு டைலாக் பேசிகிட்டே இருக்க அடி வயத்துலேயே மெலியோதாஸ் ஒரு குத்து விடுறான். குத்து விடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வயிறு கலங்கிட்டு வாயிலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்துருச்சு. அவ்வளோதான், ஒரே குத்துல இங்கே ருயின் பார்த்தீங்கன்னா படுத்துட்டான். என்னை மனுஷரு, ஏன்னா நீ தான் என்ன செய்ய வச்ச அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கிறான். மெலியோதாஸோட அடி பார்த்துட்டு இவன் நிஜமாலுமே 7 Deadly Sins-ஓட கேப்டன் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. அண்ட் பேஸ்ட் டேஞ்சரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேனுமே ஜூடும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, கடந்த 5 வருஷமா எனக்கு வலினா என்னன்னு தெரியறதுக்காக தான் நான் கூட இருந்தேன். என்ன தவிர நீ ஒன்றும் ஆசைப்பட்டு நான் இந்த இடத்துல இருக்கல, நான் ஆசைப்பட்டதுனால தான் நீங்கள் எல்லாருமே இங்கே இருந்தீங்க, முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் நெஞ்சில் குத்தி இருந்த ராடையுமே எடுத்து இங்கே ஜூடோட நெஞ்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராடையுமே அவனோட நெஞ்சில் இறக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா நீ இந்த கிங்டமாக அழிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பி அப்படிங்கிறாங்க. இந்த ராஜ்யத்தை அழிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை, எனக்கு அதெல்லாம் ஈடுபாடுமே இல்லை. ஏன் கேப்டன் நீங்கள் உயிரோட வந்துட்டான்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் திரும்ப போகிறேன். எனக்கும் போர் அடிக்குது, இந்த வழியில் என்னன்னு தெரிஞ்சுக்காக தான் நான் இங்கே வந்தனே தவிர வேறு எதுக்குள்ள. அப்படின்னா நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூடோயை பார்த்தீங்கன்னா இங்கே பேன் வந்து குத்திக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லேடி டியானே வந்துட்டு இங்கே ஃப்ரிட்ஜியை வந்து போட்டு தள்ளிட்டாங்க, போட்டு நசுக்கியே போட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் எலிசபெத் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்காங்க. எலிசபெத் உனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் அழுதுகிட்டே இருக்குது. லேடி டியானே நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க, ரொம்பவே நன்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வாங்க நம்ம போராட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறா. என்னை மனுஷரு, இதுக்கு மேலே நான் உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா உன்னால் நடக்கக்கூட முடியாது, உன்னால் பேசக்கூட முடியாது, நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி டியான் பேசிகிட்டே இருக்கும்போது நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்கிறா. அதுக்கு நான் முடியாது, நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன், ஏன்னா நீ இப்போ போய் நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டியான் சொல்லிகிட்டே இருக்கிறா. என்னை மனுஷருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் நடக்க முடியாது, பேச முடியாது, இருந்தாலுமே நான் உங்கள் கூட சேர்ந்து போராடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா மெலியோதாஸ் கூட நான் எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் எனக்காக இப்படி போராடிட்டு இருக்காரு, அப்படின்னா நான் அவர் கூட இருக்கணும்ல, அதுதான் முறை. அதனால் என்ன நீங்கள் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறேன். அப்படின்னா சரி, உன்னை நான் என் பேக்குள்ளே வச்சுக்கிறேன், இருந்தாலுமே இந்த பேக்குள்ளே இருக்கிற சில பொருட்கள் உன்னோட காயங்களை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறோம், அதை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு டியான் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மேய்க்கிற மாதிரி நடிச்சிருப்பான்ல, அவன் பதறி ஓடிக்கிட்டே இருக்கிறான். டே நில்றா தற்கூரி பையில, நீ தானே எங்களை ஆடு மேய்க்க வந்த மாதிரி நடிச்சு எங்களை தாக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாக் பேசிகிட்டே இருக்குது. என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு ஹோலி நைட் தான், இருந்தாலுமே அவங்க எல்லாருமே என்னை கட்டாயப்படுத்தினாங்க, என்னால் வேறு வழி எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அந்த செனட்டேங்கிற பொண்ணை எங்கே கடத்தி வச்சிருக்காங்கன்னு மரியாதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் கேட்டுகிட்டே இருக்கும்போது அதை சொன்னால் ஹோலிக் நைட் எல்லாரும் என்ன கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலிக் நைட் சொல்லிகிட்டே இருக்கிறான். ஹோலிக் நைட் முக்கியமாக இல்லை நாங்கள் முக்கியமாக, ஃபஸ்ட்டு ஹோலிக் நைட்டுக்கு என்னாச்சுன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு லேடி டியானே ஃப்ரிட்ஜை எடுத்து அப்படி நசுக்கி போட்டு கட்டிகிட்டே இருக்கிறான். அண்ட் அவனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வழியை சொல்லிட்டான். ஸோ அவங்க பேஸ்ட் டேஞ்சரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலிசபெத் எனக்காக இவ்வளோ தூரம் போராடி இருக்கல, ரொம்பவே நன்றி, இனிமேல் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இந்த பேஸ்ட் டேஞ்சருக்குள்ளே போகிறாங்க. கேப்டன் அவங்க எல்லாரும் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிகோ அந்த இடத்துல கோல்கேஸ் எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் கோல்கேஸுமே பார்த்தீங்கன்னா கையில் இன்கன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்பெல் பால் மாதிரி எடுக்கிறான். அந்த ஸ்பெல் பால் பார்த்துட்டு ஜெரிக்கோ பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுகிட்டே இருக்கிறா. ஸோ கோல்கேஸுமே பார்த்தீங்கன்னா அந்த பாலை கீழே போட்டு உடச்ச அடுத்த செகண்டே பேஸ்டேஜனை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டர்னல் பிரிசன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை சீல் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த டஞ்சனை விட்டு அவங்க வெளியே வரவே முடியாது. இந்த லெஜெண்டரி டைரன் ட்ராகனாலே இது உடச்சிட்டு வெளியே வர முடியாது, அவங்க உள்ளே சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்கேஸ் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் உள்ளே போய் பார்த்தா செனட்டே அப்படிங்கிற அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மயக்க மட்டும் இருக்கிறான். நான் அடிச்சு சொல்லவே இந்த பொண்ணு தான் அந்த டாக்டரோட பொண்ணு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டிஎன் மூலமாக அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த டிஎனோட கையை பார்த்துட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறா. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருட்டுக்குள்ளே யாரோ வந்துட்டு இருக்கிறாங்க. யார் வராங்கன்னு பார்த்தா நம்ம பேன் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏ பேன் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே டென்ஷனாக ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்துருக்காங்க, இருந்தாலுமே சந்தோஷப்படுவான்னு பார்த்தா எங்கள் சரௌண்டிங் சுற்றியுமே ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பயந்துக்கிட்டே இருக்குது. பண்ணிக்குட்டி நீ வேணா என் பின்னாடி வந்துக்க, ஏன்னா அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மெலியோதாஸும் பேனுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. கேப்டன் நம்ம ஒன்றா பார்த்துட்டேன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேன் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிக்கிறான், 4 செவத்து பிடிச்சிக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா மெலியோதாஸ் சொல்லுகிறான், நான் உன்னை சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸுமே பார்த்தீங்கன்னா எட்டி ஒரு முட்டு விடுறான். அவனுமே பார்த்தீங்கன்னா 10 செவரு தள்ளி போய் விழுகிறான். உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை, இருந்தாலுமே நீ இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கை கோர்த்துக்கிட்டு ஆம் ரெஸ்லிங் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவங்க ஆம் ரெஸ்லிங் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த இடமே அப்படி சுக்குநூறாக நொறுங்குது. என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள், இந்த இடத்த சுக்குநூறாக நொறுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஹாக் பேசிகிட்டே இருக்கும்போது
ஹாக் அவங்க எப்பவுமே இப்படி தான், அவங்க 2 பேரும் எப்போயாவது ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிகிட்டே இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் என் கேப்டன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாரு அவர் சீரியஸாக இருக்கும் போது கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போடுறத டிஎன் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு அந்த இடமே சுக்கு நொறுக்கிட்டே இருக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிகோ கோல்கீஸ் எல்லாம் வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எட்டர்னல் சீல் கொண்டு எல்லாமே நொறுக்கிட்டே இருக்குது. அப்படின்னு நான் இங்கிருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்கீஸ் இங்கிருந்து காண போயிட்டான். அட பாவீங்களா இப்படி நம்பி விட்டு போயிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிகோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்லிங்க தப்பிச்சு அவப்பட்டு கூட்டிகிட்டே இருக்கிறா. இங்கே டாக்டர் டானா கிட்ட அவங்களோட பொண்ணு செனட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்திட்டாங்க. அப்போ ஒரு வழியாக ஒன்றா சேர்ந்துட்டிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் எப்போ இங்கே உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாக் வந்து கத்திக்கிட்டே இருக்குது. அதாங்க எனக்கு தெரியல, இருந்தாலுமே இந்த தழும்பு அந்த குத்துனாத தழும்பை தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டானா பேசியிருக்கிறாப்புல. நான் ஒரு டாக்டர் தான், இருந்தாலும் எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டானா பேசிகிட்டே இருக்கும்போது பரவாயில்ல அது எனக்கும் அந்த தழும்பு என் தோள்பட்டையில் இருக்குது அப்படின்னா அவன் அட்டாக் பண்ண அடி எல்லாமே இந்த மாதிரி தான் தழும்பு வர மாட்டேருக்குது அப்படின்னா சரி நான் இங்கேருந்து கிளம்புறோம் உங்கள் பொண்ணு உங்களுக்கு திருப்பி ஒப்படைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மிலேதாஸ் இங்கேருந்து கிளம்பிட்டே இருக்கும்போது மிலேதாஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணா உங்களுக்கு எனக்கு உயிரை காப்பாற்றினதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் டானா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போயாவது சோத்தில் விச வைக்காமல் இருறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாக் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இவங்க அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது ஹாக்கோட அம்மா பெரிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாருக்கு வந்துட்டாங்க. எலிசபெத் இது கூட இன்னொரு ரூமில் படுத்துருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டியான் கேட்டுகிட்டே இருக்கும்போது மெலியதாஸ் கிட்ட பேன் வந்து எலிசபெத்தோட ரூமே அவனோட ரூம்னு நினச்சிக்கிட்டேன், அதனால தான் நான் எலிசபெத்தை என் கூட படுக்க வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். எலிசபெத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியை கண்ணு முடிச்சிட்டா. அட லேடி டியானே நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா, நாம் எல்லோரும் என்னாச்சு நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கும்போது நீ மயக்கப்பட்ட சமயத்தில் நாங்கள் எல்லாருமே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோம், டாக்டருமே உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டியான் பேசிகிட்டே இருக்கிறா. அப்படின்னு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் அழுதுகிட்டே இருக்கிறா. அண்ட் எலிசபெத் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இவன் தான் என்னோட டீம்மேட்டில் ஒருத்தன், இவன் பேர் பேன் த ஃபாக்ஸ் என்ன வச்சிருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெலிதாஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கிறீங்க பிரின்சஸ், நீங்கள் ஒன்றும் எனக்கு இன்ட்ரடக்ஷன்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிகிட்டே இருக்கிறாங்க. நீ எப்போ சட்டை போட்டுருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ரோட்டில் சும்மா ஆனால் மொத்தம் போயிட்டே இருப்பான் சட்டை இல்லாமல். அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு சட்டை இல்லாமல் ஒருத்தன் போயிட்டு இருக்கிற அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். திரும்பி பார்த்தா அவனா சட்டையை பிடிங்கிட்டு வந்திருப்பான். ஏன்னா மனுஷருங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் உங்களுக்கு வெல்கம் அட்ரஸ் கொடுக்குறேன், ஏன்னா மனுஷருங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல நாம் எல்லாருமே ஒன்றா சந்திச்சது எங்களுக்கு ரொம்பவே பெரிய ஆச்சரியமாக பெருசு அப்படிங்கிறாங்க. பைத்தியக்காரன் நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, நீ தப்பிச்சு வந்து அடுத்த செகண்டே இங்கே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிகிட்டே இருக்குது. என்னடா இது பண்ணி பேசிகிட்டே இருக்குது, எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, பண்ணி எல்லாமே இந்த ஊருக்குள்ளே பேசும் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். ஆமாம் பேன், நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் டானா வந்து கூப்பிட்டாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டானா வந்து கூப்பிட்றாப்புல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கும் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டியானே சொல்லிகிட்டே இருக்கும்போது டியானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாப்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கறி இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அடேங்கப்பா சாப்பாடு அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டியானே பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆனந்தமாக ரொம்பவே சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேப்டன் எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டியானே அவளோட ஆசை எல்லாமே தீர்த்துக்கிட்டே இருக்கிறா. சாப்பிட்டுட்டு இருக்கிற ஹாக் மேலே பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கிற பேனு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். அவ்வளோதான் வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் விளாண்டுட்டே இருக்கிறாங்க. படுத்துட்டு இருக்கிற எலிசபெத் கிட்ட லேடி டியான் இருந்துக்கிட்டு எலிசபெத் நீ எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே கூலாக இருந்தது தெரியுமா, எனக்கு உன் செயலை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாயிருச்சு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண வேணான்னு இன்டென்ஷனில் தான் இருந்தாலுமே நீ பண்ணுறதை பார்த்துட்டு எனக்குமே ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண கூப்பிட்டேன், நீ ரொம்பவே சூப்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லேடி என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமா ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் எந்திரிச்சிட்டு இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன இனிமேல் லேடி டிஎன்ஏலாம் கூப்பிடாத, ரொம்பவே மரியாதையெல்லாம் கூப்பிடாத, ஏன்னா டிஎன்ஏ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஎன் சொல்லிட்டே இருக்கிறா. ஆனால் உங்களை அப்படி கூப்பிட்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நீ இனிமேல் எங்களை ஒருத்தி ஆகிட்டில்ல, இனிமேல் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டிஎன் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இனிமேல் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறாங்க. முடியாது தான், இருந்தாலுமே எங்களுக்கு ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது வானத்தில் பார்த்தீங்கன்னா கிராஸில் நிறைய எரி நட்சத்திரம் போய்கிட்டே இருக்குது. அட்டேங்கப்பா பார்க்குறக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாய் பண்ணுறதுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உண்மையான சம்பவம் இனிமே தான் வரப்போகுது. ஸோ கொடூரமான நாட்கள் இனிமே தான் வரப்போகுது. நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த இருட்டும் அதுக்கப்புறம் கெட்டவங்க நினச்சிருக்கிற அந்த வெளிச்சமும் எப்போ ஒன்றா சேருதோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய யுத்தமே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் டானா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்கிரெடிட் சீனில் ஒரு வீட்டை தனியாக கட்டிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, 7 Deadly Sins இப்போ 3 பேர் சேர்ந்துட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு குட்டி பையன் இருக்கிற அவன் காலையுமே பார்த்தீங்கன்னா டேட்டூ இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இவனுமே 7 Deadly Sinsல ஒரு மெம்பர் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரி இப்போ என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ புது கேரக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு யுத்தமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டானா ஒரு பேக் வாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல் பிளேலிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களை நான் புது வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.